நம்ம பிறக்கிறதும் இறக்கிறதும் ஆண்டவன் செயல். பிறக்கக்குள்ள நல்லவங்களாக தான் பிறந்திருக்கிறோம். ஆனால் வளர வளரத்தான் நம்ம எப்படியாப்பட்டவங்கிறது முடிவாகிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் பிறக்கக்குள்ளேயே ஆண்டவன் தீர்ப்பு எழுதிடுவான். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நல்லவங்க கெட்டவங்க பாதை மாறி போகிறவங்க எல்லாமே இந்த இடையில வர்றது தான். உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு பெண் விபச்சாரத்தில் பண்ணுறான். ஒரு சாமியாரும் அந்த வீடு பக்கத்துலேயே உட்காந்து இருக்கிறார். அந்த பொண்ணு சிவபக்தன், அந்த ஆளும் சிவபக்தன். இப்படி இருக்குள்ள ஆண்டவா, நான் இறந்துட்டேன்னா கடைசி காலத்தில் என்னை நல்ல மாதிரியாக கொண்டு போய் சேர்த்து, எனக்கு யாரும் இல்லை, நான் இந்த தவறு செய்கிறது என் வயிற்று பொழப்புக்குன்னு சொல்கிறான். அந்த சாமியாரும் சொல்கிறாரு, எனக்கு யாரும் இல்லை, நானும் ஒரு வேளை சோறு போடுற தின்றது தான் பார்த்து நம்பி இருக்கேன், என்னை எப்பயுமே உன் நாமத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அதாவது ஓம் நமச்சிவாயாங்கிற நாமத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சிவன் பார்த்து கொண்டு இருக்கார். இந்த அம்மாவும் சாமி கும்பிடும், அவரும் சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த அம்மா வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க போகிறாங்கங்கிறத அவர் சாமி கும்பிட்றத விட்டுட்டு இந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள ஒருத்தர் வந்தால் அந்த அடிகளார் என்ன பண்ணுறாரு, ஒரு கல் எடுத்து வைக்கிறார், 2 கல் எடுத்து வைக்கிறாரு, 3 கல், 4, 5 இப்படியே போகுது. அப்போ சாமி கும்பிடுறது அவர் இல்லை, இவங்க வீட்டுக்கு யார் வர போகிறாங்கங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்படியாப்பட்டவர் இந்த அம்மா என்ன பண்ணுறது, எப்பொழுதுமே நமச்சிவாய நாமத்தை விடாமல் அது வேலையும் பார்க்குது, அந்த விரதத்தையும் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப கடைசி காலத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா முடியாத காலத்துக்கு இறந்துருது. இவரும் இந்த வீட்டுக்கு யார் வந்துட்டு போகிறாங்கன்னு ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சு வச்சு மழையாக குமிஞ்சு போயிடுது கல். அப்படி ஆகக்குள்ள இறந்து போகிறப்ப இந்த அம்மாவை ராஜ மரியாதையோடு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, யார் அடிகளார் சொல்கிறாரு, நான் சாமியை சதா ஒன்றவே நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்னை பார்க்காம அந்த அம்மாவை தூக்கிட்டு போனால் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அதுக்கு சிவன் சொல்கிறாரு, எந்நேரமும் அந்த அம்மா பண்ணுற தொழில் தப்பாக இருந்தாலும் நாமத்தை மட்டும் விடாமல் என்னை கும்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணுற பாரு, இதில் யார் பாவம் செய்கிறா, யார் புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நீயே பாருங்கிறார். அப்போ ஒவ்வொரு கல்லாக அடுக்கி அடுக்கி வச்சு மழையாக குமிஞ்சிருக்கிறா அவர் புண்ணியமா, இல்லை எதுவுமே இல்லாமல் நாமத்தவே சொல்லியிருக்கிற இந்த அம்மா புண்ணியம் செஞ்சுருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் கல்லை தான் சேர்த்து வச்சுக்கிறாரு, ஆனால் இந்த அம்மாவை பார்க்க ஜனமே வந்திருக்குது. அந்த அளவுக்கு விபச்சாரத்தில் இருந்தாலும் சாமி பக்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அந்த அம்மா இருந்திருக்கு. இவங்க வீட்டுக்கு யார் வரா போகிறாங்கிறத மட்டும் கணக்கெடுத்துட்டு இருக்காரு. அப்படி பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம், பெரிய தப்பு. அது அவங்கவுங்க தொழில், அதை நம்ம எதையும் யோசனை கூட பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை நாம் பார்க்கணும், அவங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. நாம் சாமி கும்பிட்றோம், நமச்சிவாய நாமத்தை சொல்கிறோம், சாமி கும்பிட்றோம், அப்படி தான் இருக்கணுமா ஒழிஞ்சு அவன் என்ன பண்ணுறா, இவன் என்ன பண்ணுறான், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்தவங்கள நோட்டம் விடக்கூடாது. நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, இல்லையா அவங்களுக்கு வயிற்றுரம் கூட கொடுக்காம நவந்துக்கணும். அதுதான் உண்மையான மனிதனுக்கு அழகு. தெரியுதுங்களா? யாருக்கா இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க, இல்லையா விட்டுருங்க. அவங்கள பற்றி புறம் பேசுகிறத விட்டுருங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. வணக்கம்.